மாயாஜால சிந்தனை அப்படிங்கிறது ஓசிடி அப்படிங்கிற ஒரு மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு வகைங்க. அதாவது நம்மளுக்கு நெருக்கமான ஒருத்தர் நாம் சில விஷயங்களை செய்யலைன்னா இறந்துருவாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் நேரிடும் அப்படின்னு நினைக்கிறது மாயாஜால சிந்தனை. உதாரணமாக, என்னோட பெட்டில் இருக்கக்கூடிய தலகாணி போர்வையெல்லாம் நான் அன்றைக்கி காலையில் மடித்து வைக்கலன்னா என்னோட மனைவி ஏதாவது வாகன விபத்தில் சிக்குவாங்க. இன்னொரு உதாரணம், நான் என்னோடய மொபைல் ஃபோனை 3 வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த ஒரு நாள் காலையில் நான் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வு நடக்கும். அதாவது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். பகுத்தறிவு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் இப்போ குறிப்பிட்ட நபர் இருக்காரு இல்லையா, ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாயாஜால சிந்தனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பகுத்தறிவு சிந்தனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவங்களுக்கும் அதே பகுத்தறிவு சிந்தனை இருக்குது. அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த விஷயத்த செய்யறத. இந்த மாயாஜால சிந்தனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சில சமயம் அதிகமாகும்னா, இப்போ ஒரு வேளை பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா பரீட்சைக்கு முன்னாடி 10 முறை 10 பென்சில்களை நான் கூர்மைப்படுத்தாதது தான் காரணம். இல்லைனா பென்சிலுக்கு பதிலாக பேனாவை நான் உபயோகப்படுத்தினது படிக்கும்போது அதுதான் காரணம். இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்கும் இதை ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தொடர்பு படுத்தி கட்டாயம் அதனால் பென்சில் சீவிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி பென்சிலை சீவிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சடங்கு நான் செய்யணும், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சடங்கு நம்ம செய்யாமல் விட்டுட்டோம், அதனால் இந்த நபருக்கு, அவங்களோட நெருங்கிய நபருக்கு இந்த சடங்கு செய்யாததுனால அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீமை விளையும் அப்படின்னு ஆழமாக நம்புவாங்க. இப்போ இதையெல்லாம் நீங்கள் மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரலாம், அது ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறது தாங்க இங்கே பிரச்சனையான விஷயம். தன்னோட நார்மல் செயல்களை செய்ய விடாமல் ஒருத்தரோட திறமையை குறைக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சே ஆகணும், செய்யலைன்னா மற்றவங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பேசிக் ப்ராப்ளம். இப்போ எக்ஸாம் முன்னாடி நம்ம எக்ஸாமுக்கு படிக்காமல் மற்ற வேலையில் நம்ம கவனத்தை செலுத்துகிறோம் இல்லையா, இது ஒரு விதமான டிஸார்டர் தான். அதனால தான் சொல்கிறேன், இதை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ரொம்ப சிரிப்பை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு மாயாஜால சிந்தனைகள் இருக்குங்க. என்னோட நண்பன் கரெக்டாக 9 மணி 11 நிமிஷத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை நடக்கும், இல்லை அவனுக்கு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஒருத்தரோட பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுறாங்க. அன்னைக்கு மாதம் கடைசியில் அந்த பேங்க் பேலன்ஸை செக் பண்ணும்போது ஒற்றைப்படை எண்ணில் பேங்க் பேலன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா 1 3 அந்த ஒற்றைப்படையில் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவரோட வேலையை இழக்க நேரிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்படின்னு நம்புவாங்க. அப்போ ரொம்ப பயத்தோட ஐயோ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அந்த மாதம் ஃபுல்லாக பயத்தோடவே தானே அவங்க வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு பாருங்கள். சம்மந்தமே இல்லை, பகுத்தறிவு ரீதியாக எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்கிறதுக்கு வெப்பநிலையை பார்ப்பாங்க. அதாவது ஃபோனில் இன்றைக்கி என்ன வெப்பநிலை இருக்குது, எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தால் தான் அந்த செய்தி, அது நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி கெட்ட செய்தியாக இருந்தாலும் சொல்லுவேன். 32 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா சொல்ல மாட்டேன், கெட்டது நடந்துடும். இதில் குறிப்பான 4 விஷயங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் கவுண்டிங், எண்ணுவாங்க. அவங்க மனசுலேயே சொல்கிறது, என் அம்மாவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு 3 வாட்டி டெய்லி சொல்லியே ஆகணும். மனசுக்குள்ளே சொல்லலை அப்படின்னா அம்மாவுக்கு ஏதாவது நடந்துடும். கம்பல்ஷன் கவுண்டிங். பர்ஃபார்மிங் ரிச்சுவல்ஸ், இதுவும் அப்படி தான். இப்போ ஃபோன் வரும்போது கவுண்ட் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணணும், இல்லைனா கெட்ட செய்தியை வந்துடும். சில பேர் இந்த நம்பர்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க, அன்லக்கி நம்பர்னு சொல்லி. எண்கள் சில எண்கள் லக்கி இல்லைன்னு நினைப்பாங்க. சில கலர் நிறங்கள் தங்களுக்கு கெட்ட விஷயங்களை உண்டு பண்ணணும்னு நினைப்பாங்க. சில இடங்கள், சில பொருட்கள் அப்படின்னு இந்த லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது ஒரு நீண்ட தூரம் பயணம் போகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ சப்போஸ் ஒய்ஃபு பயணம் போகிறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட்டு அனுப்பிடணும். இல்லைன்னா ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க, இந்த எஸ்எம்எஸ் அனுப்பலை அப்படின்னா அன்னைக்கு பயணத்தில் ஏதாவது ஆக்சிடென்ட் நிகழ்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போது இதனால் அது கேட்பாங்க, ஃபோன்லேயே கேட்பாங்க, இப்போ இது மாதிரி ஏதாவது ஆகிடுமா, நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலனா அப்படிங்கிற மாதிரி. அவங்க எதிர்முனையில் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய மூட நம்பிக்கை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தைரியமாக போ அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி ஓகே அப்படின்னு அந்த நிமிடத்துக்கு தற்காலிகமாக ஓகேன்னு அவங்க நினச்சாலும்
ஒரு சில நொடிகளில் திருப்பி அந்த மேஜிக்கல் திங்கிங் மாயாஜால சிந்தனை திருப்பி வந்துடும். ஐயோ ஏதோ நடக்க போகுதுன்னு திருப்பி இது வரது தாங்க பிரச்சனை. சரி டாக்டர், இப்போ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க, இப்போ எப்படி இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான டெக்னிக்கு வேற ஒன்றும் கிடையாது. இதற்கான ஃபஸ்ட்டு பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் வந்து எப்பவுமே மாத்திரைகளுக்கு போகாதீங்க. இந்த சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மாத்திரைகளுக்கு போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது ஆரம்பத்தில். எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் தெரப்பி, எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன், அதாவது எந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து நீங்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களோ அதே விஷயத்துக்கு அடிக்கடி உள்ளாக்குறது. ஆனால் அதுக்குன்னு கட்டாயப்படுத்தி உங்களை அந்த விஷயத்துக்கு உள்ளாக்கக்கூடாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறதுக்காக மீண்டும் அதே விஷயம் 9-11க்கு தான் பிரச்சனைனா கட்டாயம் 9-11க்கே பண்ண வைக்கணும். அதை வந்து அவங்க ஃபோனை எடுக்க வைக்கணும், எஸ்எம்எஸ் அனுப்பாமல் அவங்கள பயணம் போக வைக்கணும். ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஃபோன் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது பண்ணக்கூடாது. பெட்டை மடித்து வைக்கிறத இவங்க பண்ணாமல் வேற ஒருத்தரை பண்ண வைக்கணும். என்னன்னா இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்குது, என்ன சிம்பிளான விஷயமா இருக்கே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது மருத்துவரோட கண்காணிப்பில் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பணப்பட்டு பயங்கரமாக ஜாஸ்தியாகும். இதை நம்ம எதிராக பண்ணுறோம்ல, அவங்க நினைக்கிற நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்ணும்போது அது ஒரு விதமான பிரச்சனையை உண்டாக்கும். ரொம்ப படப்படுப்பு டென்ஷன் ஆயிடுவாங்க. அதை ரீஅஷ்யூர் பண்ணும். அதுக்கு தான் ரீஅஷ்யூரன்ஸ்னு சொல்கிறது. ஆறுதல் படுத்துறது, ஆசுவாசப்படுத்துறது. இது நடக்காது, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் மூலமாக அதை ஆசுவாசப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு திருப்பி மீண்டும் உள்ளாக்கப்படுறதுனால அதுலேருந்து மீண்டு வருவாங்க. இதான் வந்து பேசிக் ஃபஸ்ட்டு லைன் ட்ரீட்மெண்ட்டு. ஈஸியான ட்ரீட்மெண்ட்டு, ஆனால் எளிதான விஷயம். மருந்து இல்லாமல் இருக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு ரொம்ப சேஃபான விஷயம். அதே சமயம் ஒரு மருத்துவரோட இந்த கண்காணிப்பில், எக்ஸ்பர்ட் கண்காணிப்பில் இதை பண்ணிட்டோம்னா சேஃபாக அவங்க இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உருவாகும். மீண்டும் அடிக்கடி இது ரிலாப்ஸ் ஆகலாம், மீண்டும் வரலாம். அதை திருப்பி எப்படி அதை எதிர்கொண்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வரணும், சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணுங்கிறத புரிய வச்சோம்னா புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒருத்தரோட ஹெல்ப் தேவை. இன்னொருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் உங்களையே நீங்கள் குணப்படுத்திக்க முடியாது இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓசிடி அப்படிங்கிறது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இந்த ஓசிடியோட ஒரு வகை தான் இந்த மேஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயாஜால சிந்தனை. இந்த மாயாஜால சிந்தனை உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தரோட உதவியை நாடுங்க. இந்த விழிப்புணர்வு பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவை மாவட்டம். இந்த கோவை மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலைப்பகுதி ட்ரெக்கிங் போகக்கூடிய மக்கள், அங்கே நடந்த இந்த இறப்புகள், இதை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மிக முக்கியமான வீடியோ, பார்க்க மறக்காதீங்க. தேங்க்யூ.